வடிவேலு பற்றி பல விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. குறிப்பா விஜயகாந்தோடைய மறைவிற்கு வடிவேலு வராததனால சமூக வலைத்தளங்கள்லயும் பல பத்திரிகைகளும் அவரை பத்தி தொடர்ந்து பேச்சுக்கள் இருந்துகிட்டே இருக்கு. வடிவேலுடைய வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமா கேப்டன் இருந்திருக்காரு. என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்திருக்கணும் அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல காமெடி நடிகர் ஜெயமணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எங்க போகணும் எங்க வரணும்ன்றது அவருடைய விருப்பம். அதுவும் அவருடைய விரோதிகள் வீட்டுக்கு யாராச்சும் போவாங்களா? அந்த வகையில யூடியூப் சேனல்லாம் இப்படி பண்றது ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வடிவேலுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இருந்தப்ப கூட கேப்டன் தான் பேசி தீர்த்து வச்சாரு. அதுக்கப்புறம் நாங்க நண்பர்கள் ஆயிட்டோம். ஆனா கேப்டனுக்கும் வடிவேலுக்கும் இருந்த பிரச்சனைக்கு அப்புறமா அவங்க பேசவே இல்லை. அந்த அடிப்படையில அவர் வராம இருந்தது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு வீடியோவாவது வெளியிட்டு இருக்கலாம் அப்படின்றதான் ஒரு வருத்தம். மேலும் அவரை கேள்வி கேட்கிற ஒரே ஒரு உரிமை நடிகர் ராஜ்கிரனுக்கு மட்டும்தான் இருக்கிறதே தவிர்த்து வேற யாருக்கும் அந்த உரிமை கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு.